பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை நேரமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நேரமாய் இருக்க ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்திட நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மாட்சிமை பொருந்திய உமது மகத்துவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் பெற்ற எல்லாவித ஆசீர்வாத நன்மைகளுக்காக, வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பராமரித்து சுகம்பலன் ஜீவனை தந்து இந்த புதிய நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் எம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து பங்கேற்க கர்த்தர் தாமே வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளிலே முதலாவது பாமாலை, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திரு பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனாருள் பெற்றதாலே தோதித்து ஹல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்தோதி கோபம் கொண்டும் அருளியும் என்றும் மாறா தோத்துதி. ஹல்லேலூயா, அவர் உண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசமானோர் நன்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா, இன்னும் அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்ற வசமோகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே.
அல்லேலூயா ஆனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. நம் ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தொடர்ந்து திரையிலே வருகின்ற பகுதிகளை நீங்கள் மறுமொழியாக நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழும் இந்த நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகிறோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இந்த தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாக்க செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய நினைவினாலும் செயலினாலும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போமே ஆகில், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கு நேராய் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. தொண்ணூத்தி 6ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2ஆம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இரங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகின்றோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி
நித்திய ஜீவனை அடையச் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் அற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வசனம் வரை. Genesis chapter 18 verses beginning from 1 to 10. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர மட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயும் பாலையும் சமீபித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கொடுக்கப்பட்ட 1ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. 2ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வசனங்கள். Hebrews chapter 13 verses beginning from 1 to 8. Keep on loving each other as brothers. Do not forget to entertain strangers, for by so doing some people have entertained angels without knowing it. Remember those in prison as if you were their fellow prisoners, and those who are ill-treated as if you yourself were suffering. Marriage should be honored by all, and marriage bed kept pure, for God will judge the adultery and all the sexual immoral. Keep your lives free from the love of money, and be content with what you have, because God has said, never will I leave you, never will I forsake you. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can man do to me? Remember your leaders who spoke the word of God to you. Consider the outcome of the way of life and imitate their faith. Jesus Christ is the same yesterday and today and forever. Here ends the second Bible reading. Praise be to thee, O God. தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 167ஆம் கீர்த்தனை, நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை கருத்தை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம்.
நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானார், நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தஞ்சமே தருவனே, வரும் தாவீது குமார குரு பரமனு வேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனோ அன்பானே கரிசனம், நீத நீத சரி தொழுவதி தினமேனம் உறுதியில், நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கும் வேதனே சிறுமை தீர், அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கன பரிவுடன் அருள் பூரி அகலவிடாதே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. ஆதிவோ லோகமே பாதுகா காலமே, உனதடிமைகள் படும் துயர் அவதிகள் மேத்த, நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசியானார், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானார், நம்பி வந்தேனே. இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதி வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 வசனங்கள். Gospel according to St. John chapter 21 verses beginning from 1 to 14. Alleluia, 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 Alleluia.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபிதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவர் கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து 258ஆம் பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் என்ற பாமாலை, 258ஆம் பாமாலை. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணாரே உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மானிட மீட்பர் இயேசுவே, சீனாமம் போலவே இங்கீதநாதம் ஆயிரே உண்டோ
பாரிலே நீர் நோருங்கொண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கை ஆகுமே. நீர் சாந்தமுள்ள ஆந்தற்கு சந்தோஷம் ஈகுவே. கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீர் ஈவீர் நான்மாயோ. கண்டடைந்தோரின் பாக்கியசீ யார் சொல்ல முடியோ. தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் நம்பி வருகிறோம். உம்முடைய கிருபைதான் எங்களுக்கு நிறைவான வாழ்வை தருகிறது. உமது அன்பை நாங்கள் கண்டடைந்து உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து இந்த பாடலோடு கூட தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்படைப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நேச பிதாவே, உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பாத தண்டையிலே நாங்கள் வருகிற பொழுது எங்களுக்கு நிறைவான வாழ்வு உண்டு. நீர் எங்களுக்கு அருளுகிற ஆலோசனைகள் எங்களை சிறப்பாக வைக்க செய்யும். அந்த ஆலோசனைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சியளித்து
சமாதானம் என்று கூறி வாழ்த்துதல் கூறினார். அடுத்த முறையாக சீடர்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறார். இந்த காலை தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைக்கான கருப்பொருள் கிறிஸ்துவின் உபசரிப்புக்கு அழைப்பு அல்லது கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பல் அல்லது உபசரித்தல் என்ற வார்த்தை கடவுளின் தன்மையை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அனைவரும் இணைந்து வாழுகின்ற போது தனிமை, சுயநலம் போன்ற தீமையிலிருந்து விலகி வாழ முடியும். இதுவே ஒரு மேலான வாழ்வு என்ற உண்மையை, பண்பை விருந்தோம்பல் உணர்த்துகிறதை நாம் காண்கின்றோம். கஷ்ட நேரங்களிலே தேவையில் இருப்போரின் வாழ்வில் எப்பொழுதும் அன்போடு கரிசனையோடு, சோர்வான நேரங்களில் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றம் செய்வது ஒரு தெய்வீக குணமாகவும் இருக்கின்றது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, பரிசுத்தவான்களின் குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறார். Contribute to the needs of the saints and seek to show hospitality. பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலக வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது, மற்றவர்களின் பால் அக்கறை கொள்வது, கவனிப்பது, கரிசனை காட்டுவது, பண்போடு உபசரிப்பது என்பது ஒரு மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலையாக இந்த காலங்களில் இருக்கின்றது. ஏனென்றால் நம் தனிப்பட்ட வேலையை செய்யவே நேரம் போதுமானதாக இல்லை. பணியின் அவசரமான காரியங்கள், பிள்ளைகளின் படிப்பு, பெற்றோரின் பணி, இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் இருப்பதினாலே மற்றவர்களை உபசரிப்பது, ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு இயலாத சூழ்நிலையாக இந்த காலகட்டங்களில் இருக்கின்றது. ஆனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர்களின் மீது நாம் கரிசனை கொண்டவர்களாக, அவர்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களை உபசரிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளின் 3 திருமறை பகுதிகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்று, உபசரிப்பு, விருந்தோம்பல் என்று சொல்லுகிற போது, sometime we may think hospitality is optional, but hospitality is a command by God. இது ஒரு விருப்பத்தை சார்ந்தது அல்ல, கடவுள் நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறதை நாம் திருமறையிலே காண்கின்றோம். பேதுரு அப்போஸ்தலன் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறது போல, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். Be hospitable to one another without complaint. மற்றவர்களை உபசரிப்பது மனிதனின் குணமாக இல்லாததினால்தான் புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி ஆழமாக வலியுறுத்துகிறதை நாம் காண்கின்றோம். நம்முடைய கடவுளும் விருந்தளிப்பவராக, நம்மை உபசரிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் ஆராதிக்கின்ற கடவுள் துன்பப்படுகின்றவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற கடவுளாக, தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கடவுளாக நாம் திருமறையிலே காண்கின்றோம். யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் படுகின்ற உபத்திரவத்தை நான் பார்த்தேன்.
அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகின்ற கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே துன்பப்படுகின்ற மக்களோடு, தேவைப்படுகின்ற மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவர் கடவுளாக நாம் திருமறையிலே நாம் காண்கின்றோம். நம்முடைய கடவுள் உபசரிக்கின்ற கடவுள் என்பதற்கும் தேவையை சந்திக்கின்ற கடவுள் என்பதற்கும் அநேக திருமறை நிகழ்வுகள் திருமறையிலே நாம் காண்கின்றோம். குறிப்பாக சீன் வனாந்திரத்திலே யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீன் வனாந்திரத்திலே எகிப்திலிருந்து மக்கள் கானானுக்குள் பயணிக்கின்ற நேரத்திலே உணவுக்காக மோசேவுக்கு எதிராக முறுமுறுக்கின்றார்கள். நாங்கள் எகிப்திலேயே நல்ல உணவை உட்கொண்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 4 வசனத்திலே, கர்த்தர் அவர்களுக்கு உணவை, கர்த்தர் அவர்களுக்கு அப்பத்தை அருளினார் என்று சொல்லி. ஆகவே உணவளிக்கும் கடவுளை நாம் திருமறையிலே காண்கின்றோம். நம்மிடம் உள்ளதை விருந்தினர்களுடன், தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆக இந்த நாளிலே வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது, 3 திருமறை பகுதிகளும் நமக்கு மற்றவர்களை உபசரிக்க வேண்டும், தேவையில் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண்கின்றோம். முதலாவது வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 18 அதிகாரம் 1 to 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமும் அவரின் உபசரிப்பும் அல்லது ஆபிரகாமும் அவருடைய விருந்தோம்பல் என்று வாசிக்கும் பொழுது, விருந்தினர்களை உபசரிப்பது, ஏற்றுக்கொள்வது இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை முறையில் ஆழமாக வேரூன்றிய ஒன்று. ஒரு விருந்தினரை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் பாதுகாப்பு, அவர்களுடைய தேவையை சந்திப்பது போன்ற அனைத்து காரியமும் விருந்தளிப்பவர்களுடைய கடமையாகும். ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே இந்த 3 மனிதர்கள் ஆபிரகாமுக்கு காட்சியளிக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று தெளிவில்லாத ஒரு நிலை இருந்தாலும் இந்த மூவரும் இணையுள்ளவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவர் என்று அழைப்பதின் மூலம் யாவேவுடைய தரிசனத்தை காட்டியிருப்பாரோ என்று கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி இருப்பினும் இந்த 3 பேர் அங்கு காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் இவர்களை கண்ட ஆபிரகாம் விருந்தினர்களை அன்போடு வரவேற்றான். He made his guest feel welcome. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்களை தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுடைய பாதங்களையும் கழுவுகின்றான். He refreshed them by washing their feet. He offered them rest. அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருகின்றான். நல்ல ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நல்ல உணவை சமைத்து அவர்களுக்கு கொடுக்கிறதை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த விருந்தினரை ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்கின்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கை இறைவனை மனித முறைமையிலே விளக்குகின்ற ஒரு செயலை இந்த பகுதியிலே நாம் பார்த்தாலும், ஆபிரகாம் கண்ணியமுள்ளவனாக, உபசரிப்பதிலே விருந்தோம்பலிலே சிறந்தவராக, உரிய சிந்தையையும் வள்ளல் தன்மையும் உள்ளவராக இங்கு ஆபிரகாம் காட்சியளிக்கிறதை நாம் காண்கிறோம். விருந்தினரை ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு மனிதன் கடவுளிடத்தில் வைத்திருக்கும் விசுவாசத்தின் வெளிப்புற வெளிப்பாடாக இருக்கிறது. Accepting the guest is more than a manner, the external expression of one's faith in God என்று சொல்லலாம். விருந்தினரை ஏற்றுக்கொள்ளுதல், உபசரித்தல் ஒரு மனிதன் கடவுளிடத்தில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம். எல்லாவற்றையும்
இந்த விருந்தினர்களுக்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்தி அவர்களின் பால் கரிசனை வெளிப்படுத்தின ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக் கொள்கிறார். This hospitality turned to be a blessing to Abraham. 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன். அங்கு வருகின்ற 3 பேர் அவர்களுக்கு திருக்காட்சியாய் திருவசனமாய் சொல்லுகிற வாக்குதத்தமாய் சொல்லுகிற காரியம், நிச்சயமாய் உன்னிடத்திலே நான் திரும்பி வருவேன். உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவையை அறிந்தவராய், ஆபிரகாமை குறித்து விசாரிக்கிறவராய், இந்த உபசரிப்பை ஏற்றுக்கொண்ட இந்த தேவனுடைய மனிதர், உபசரிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார்கள். உனக்கு ஒரு குமாரனை நான் அருளுவேன், உன் மனைவியாகிய சாராள் பிள்ளை பெறுவாள். என கண்பான தேவனுடைய பிள்ளை, திருமறை வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது. மற்றவர்களின் மீது கரிசனை கொண்டு, மற்றவர்களை உபசரித்து, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு எல்லாவித காரியங்களையும் செய்யும் பொழுது நிச்சயம் அதிலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதை குறித்து சிந்திக்கிற போது இன்னொரு வசனம் என் நினைவுக்கு வந்தது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வசனம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கன் உபவாசத்தை குறித்து சொல்லுகிற போதும் அதிலே வெளிப்படுத்துகிற ஆழமான சத்தியம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, சிறுமைப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கின்ற ஒரு பண்புகள், இவைகளை நீங்கள் ஏற்று வாழ்வதே மேலான உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகளை களைத்து போட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பிறருக்கு நன்மை செய்தலின் மூலமாய் நிச்சயம் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஐயோ, அவர்களுக்கு உதவி செய்கிறதினால் எனக்கு என்ன பலன் என்று அநேக நேரத்தில் சிந்திக்கிற மாத்திரத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் வந்தவர்களை உபசரிக்கின்ற நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் கிடைத்தது. இங்கு பசியாயிருக்கிறவர்களுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற போது, மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழுகிற போது, அதை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிற போது இங்கும் அதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறதை ஏசாயா மிக தெளிவாய் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே எழும்பும். தேவையுள்ளோருக்கு உதவி செய்கிற போது, தேவையுள்ளோர் மீது கரிசனை காட்டுகின்ற போது உங்கள் வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே எழும்பும் என்று சொல்லுகிறார். ஆகவே வெளிச்சம் உதிக்கும். அதை தொடர்ந்து வருகிற பகுதியிலே சொல்லுகிற போது காயங்கள் சீக்கிரமாய் ஆறும். Your healing shall spring forth speedily. Your light shall break forth like the morning. வெளிச்சம் எழும்பும், காயங்கள் சீக்கிரமாய் ஆறும். அதை தொடர்ந்து வர பகுதியிலே ஏசாயா சொல்லுகிறார், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிற போது, பசியா இருக்கிறவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கிற போது 9, 10 வசனங்களிலே சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். You shall call and the Lord will answer you. நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உனக்கு பதிலை அருளுவார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபசரிப்பு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது,
உபசரிப்பு மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு வாழுகிற போது வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். உபசரிப்பும் மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு வாழுகிற போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று திருமறை ஆழமாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 திருமறை பகுதிகளிலும் நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது, மற்றவர்களின் பால் அக்கறை கொண்டு கரிசனை கொண்டு வாழுகிற போது அதற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வாசித்த 2வது திருமறை பகுதியிலும் இதே பகுதிதான், இதே கருத்தை தான் அப்போஸ்தலர்களும் வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். வாசிக்க கேட்ட எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே அந்த தொடர்ச்சியாய் வருகின்ற 1-8 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அந்நியரை உபசரிக்க மறவாதேயுங்கள், கட்டப்பட்டிருக்கின்றவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், தீங்கு அனுபவிக்கின்றவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று திருமறை நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதேயுங்கள். அதைதான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று போதனை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலருடைய போதனைகளும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் நீங்கள் உபசரித்து வாழுங்கள் என்ற திருமறை வசனத்தை நாம் காண்கின்றோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவர் நமக்காக மரிப்பதற்கு நாம் தகுதி இல்லை. ஆனால் நமக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அர்ப்பணித்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகவேதான் 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே உயிரை கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்று சொல்லுகிறார். ஆஸ்தி உடையவனாயிருந்தும் தன் சகோதரன் தேவையோடு இருக்கிறான் என்று அறிந்தும் கூட தன்னுடைய இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், எந்த உதவியை செய்யாமல் இருந்தால் அவனுக்குள் தேவ அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்ற கேள்வியோடு கூட இந்த திருமறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே தேவையோடு இருக்கிறார்கள் என்று அறிந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் உபசரிக்காமல், ஒரு நாள் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களை கண்டும் அமைதியோடு கூட நாம் இருப்பமையாகில் எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை நாம் காட்டுகிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோவிட்-19 என்கின்ற சூழ்நிலையிலே பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலைகளிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவு இன்றி தவிக்கின்ற மக்களை நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய திருமணத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களின் தேவைகளை இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையாக நாமும் சந்தித்து வருகிறோம்.
ஒருவேளை இந்த நாளிலே சிந்திக்கிற இந்த தலைப்பிலே நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் அல்லது நமக்கு அறிமுகமானவர்கள் வறுமையினாலும் கஷ்டத்தினாலும் உணவு இன்றி தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு நாளுக்கு அவர்களுக்கு உணவை அளிப்பது நம்முடைய கடமையாகவும் இந்த நாள் கர்த்தருடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவையுள்ளோருக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஒருவன் மீது அன்பு பாராட்டுகிறோம் என்று சொன்னால், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது வார்த்தைகளினால் மட்டுமல்ல, அந்த நேசத்தை அவருடைய தேவைகளில் நாம் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவுகிற போது அந்த அன்பு கிரியை செய்கிற அன்பாய் இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் கேட்டது போல, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு மேலானது, ஆண்டவருடைய அன்பு உயர்ந்தது, எதற்குமே ஒப்பிடப்பட முடியாத அன்பு. அதுதான் ஒரு பக்தன் அருமையான ஒரு பாடலை, பழைய பாடல், என்னோடு கூட சேர்ந்து கருத்தை உணர்ந்து நாம் பாடி தேவனுடைய அன்பை இன்னும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஓ இயேசு உமதன் எத்தனை பெரியது, ஆகாய பூமி மலையாழிகளு எல்லாம் பெரியது. ஆகாயும் பூமி மலையாழிகளு எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன் சங்கட சமயங்களில் மங்கியே நான் வாடுகிறேன், துங்கனே இறங்கும் என நான் ஏங்கி நாடுகிறேன். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதிலை அளிக்கிற ஆண்டவர். சங்கட சமயங்களில் மங்கியே பாடுகிறே, துங்கனே இறங்குமென ஏங்கியே நாடுகின்றே. பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்பதால் பாடுகிறேன், என்பதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன் எத்தனை பெரியது, ஆகாய பூமி மலையாழிகளும் எல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாழிகளும் எல்லாம் பெரியது. குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கின்றீர், நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகின்றீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர்.
இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாழிகளும் எல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாழிகளும் எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. அவருடைய அன்பு பெரியது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்வை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அஸ்திவாரம் அதிர்ந்தது, கட்டுகள் கழன்றது. ஆனால் இவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களோ என்ற ஏக்கத்தோடு கூட சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்து கொள்ளும்படி முயலுகின்றான். அப்பொழுது பவுல் இப்படி செய்ய வேண்டாம், செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்றார். உடனே அவன் ஓடோடி வந்து பவுலிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பவுல் சொல்லுகிறார், நீ இயேசுவை விசுவாசி. இந்த பின்னணியோடு கூட அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சிறை காவலன் என்ன செய்கிறான்? பின்பு அவன் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்த இந்த சிறைச்சாலைக்காரன் காவலன் அவன் என்ன செய்கிறான்? பவுலை அழைத்து என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறைக்காவலன் பவுலை அழைத்து சென்று அவர்களுக்கு போஜனம் கொடுத்து எல்லோரும் அந்த உறவுக்குள்ளாக மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அந்த போஜனம், உபசரிப்பு போன்ற காரியங்கள் உறவை வளர்க்கின்ற ஒரு செயலாக, கடவுளின் அன்பை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு நிலையிலே மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தினதை நாம் காண்கின்றோம். என அன்பானவர்களே, இயேசுவை சந்தித்த ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறதை நாம் காண்கின்றோம். லேவி என்ற ஆயக்காரனை ஆண்டவர் சந்தித்து அவனை என் பின்னே வாரும் என்று அழைக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் வருகிறான். இயேசுவை பின்தொடர்ந்த அவன் செய்கிற காரியம், அவன் வீட்டிலே எல்லா ஆயக்காரரையும் மற்றவரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து பண்ணுகின்றான். ஆண்டவர் இயேசுவும் அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து உட்கொண்டு அந்த உறவினை ஏற்படுத்தி கொண்டு அந்த லேவி என்ற ஆயக்காரன், நான் அந்த இயேசுவை சந்தித்தேன், நீங்களும் அந்த இயேசுவை சந்தியுங்கள் என்று சொல்லி அந்த உபசரிப்பின் மூலமாய் அனைவரையும் அழைத்து ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய் இயேசுவோடு நல்லுறவு வைத்துக் கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறதை நாம் காண்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபசரிப்பு உறவை வளர்க்கும். அந்த உபசரிப்பிலே மற்றவருடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது மனமகிழ்ச்சியும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, சீடர்களை உபசரிக்கும் இயேசுவை நாம் காண்கின்றோம். வாசிக்க கேட்ட யோவான் 21ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சீடர்கள் இயேசு சிலுவையில் மரித்ததையும்
பாடுகள் அடைந்ததையும் உயிர்த்தெழுந்த நிகழ்வை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேதுருவின் தலைமையிலே எல்லோரும் மீன் பிடிக்க செல்லுகின்றார்கள். அந்த மீன் பிடிக்க செல்லுகின்ற நேரத்திலே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், இரவில் ஒன்றும் அகப்படவில்லை. இரவிலே ஒன்றும் அகப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, விடியற் காலமான நேரத்தில் இயேசு இவர்களை தேடி கடற்கரைக்கு சென்றார். விடியற் காலமான நேரத்திலே இயேசு இவர்களை தேடி கடற்கரைக்கு சென்றார். அங்கு கடற்கரையை சென்று, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கின்றார். அதை தொடர்ச்சியான வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை அழைத்து வந்து வேத வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கு சீடர்களுக்காக காத்திருந்து நெருப்பூட்டி மீன் பொரித்து அப்பத்தை கொடுத்து அன்பின் உபசரிப்பு செய்து சீடர்களை அழைக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். நீங்கள் இரவு முழுவதும் நீங்கள் முயற்சி செய்து ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட மறுபடியுமாக வலைகளை போடுகிறார்கள். திரளான மீன்கள் கிடைக்கிறது. அதிலும் மீன்களை எடுத்து அதை பொரித்து அப்பத்தை கொடுத்து, நீங்கள் வாருங்கள், நீங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, உணவை கொடுத்து ஆற்றல் படுத்துகின்ற ஆண்டவரை காண்கிறோம். இந்த சீடர்கள் யார்? பின்வாங்கி போனவர்களுக்கு தன் அன்பை அளித்து அவர்களுக்கு விருந்தளிக்கிற இயேசுவை காண்கிறோம். சீடர்கள் உபசரிக்கும் ஆண்டவரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் இவர்கள் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவர்களுக்காக காத்திருக்கிற இயேசுவை நாம் காண்கிறோம். Christ hospitality empowers in the impossible situation and transforms the direction in life. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் உபசரிப்பில் நம்மை முழுமையாக அறிந்தவராக ஆற்றல் படுத்தி நம்மை மாற்றுகிறார் மற்றும் நமக்கு சரியான திசையை காட்டுகிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு, நானே ஜீவ அப்பமாக இந்த உலகத்திலே வந்தேன், ஜீவ அப்பமாக தன்னையே உங்களுக்காய் அர்ப்பணித்தேன் என்று அவர்களின் பசியையும் தீர்க்கிற ஆண்டவரை நாம் காண்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். மத்தேயு 25 அதிகாரம் 42 வசனம். நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது உம்மை கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்று சொல்லுகிற போது, நீங்கள் 39 வசனத்தையும் 45 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி கஷ்டத்திலே, வேதனையிலே, துயரத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அவர்களின் பால் அக்கறை கொண்டு வாழுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். ஆகவே நாம் தேவையுள்ளோருக்கு செய்வது ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்வதை போன்று,
ஒருவேளை தேவை இருப்போரை நாம் பார்க்காமல் போகிற போது அவரின் தேவையை நாம் சந்திக்காமல், அவரின் பால் அக்கறை கொள்ளாமல் நாம் வாழ்கின்றோம் என்பதற்கு தான் சமம். வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இன்றைக்கு தட்டுகிற இயேசுவை நாம் காண்கிறோம். கதவை திறந்தால் அவர் நமக்குள்ளே பிரவேசித்து நம்மோடு அவர் போஜனம் பண்ணுவார், நாமும் அவரோடு போஜனம் பண்ணுவோம். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்ப்போமா? தேவையுள்ளோருக்கு நாம் உதவி செய்வோம். தேவையுள்ளோரின் மீது அன்பையும் கரிசனையும் காட்டுவோம். அதுவே கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் பிரதிபலித்து காட்டுவதை போன்று அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட தேவையுள்ளோரை கரிசனை கொண்டு வாழ்வோமா? இதோ வாசற்படியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அந்த ஒரு அர்ப்பணிப்பிலே நம்மை ஒப்படைப்போமா? ஒரு நடந்த சம்பவத்தை நான் நிகழ்வை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சாமுவேல் சாத்விக் ஆயிரவர்கள் ஒரு காத்திருக்கும் அறைக்கு சென்றபோது ஒரு மனிதன் அந்த இடத்திலே சாய்ந்து வேதனையோடு கூட அழுது கொண்டிருந்ததை பார்த்தாராம். அவர் அந்த மனிதனிடம் சென்று, நண்பரே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் அப்படியல்ல என்று பதிலளித்தாராம். சாமுவேல் சாத்விக் ஆயிரவர்கள், பின்ன என்ன நடந்தது என்று, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, அநேக கஷ்டங்கள் எனக்கு இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து அந்த பணத்தை நான் சேர்த்து வைத்து ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பட்டறையை நடத்துவதற்கு கிராஸ்லி இன்ஜின் வாங்க வேண்டும் என்று நான் வாங்கினேன். வாங்கி சென்ற பிறகு அந்த இயந்திரம் சரியாக வேலை செய்யாததினாலே அந்த பட்டறையிலே, அந்த ஒர்க் ஷாப்பிலே நான் மிகுந்த நஷ்டத்தை நான் சந்தித்தேன். மறுபடியுமாக இந்த இயந்திரத்தை விநியோகிக்கிற நிறுவனத்தை நான் அணுகிய போது, இந்த இன்ஜின் இயந்திரம் சரியாக இயங்காத காரணத்தினாலே எனக்கு நஷ்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, ஆகவே எனக்கு இதை நீங்கள் மாற்றித்தாருங்கள் என்று சொன்னபோது, அந்த இயந்திரத்தின் அந்த தொழிற்சாலையிலே நிறுவனத்தை சார்ந்தவர்களை அணுகிய போது அவர்கள், நாங்கள் இதை மாற்றி கொடுக்க முடியாது, ஏனென்றால் இதற்கு உத்தரவாதம் இல்லை, வாரண்டி இல்லை என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். அழுது கொண்டு வேதனையோடு வந்தபோது, கவலையோடு அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிற போது, ஒரு மனிதர் அந்த இடத்திலே வருகின்றார். மிஸ்டர் பிராங்க் கிராஸ்லி. இவரை சந்தித்து இவருடைய வேதனையை கேட்டு அறிந்து கொண்டார். ஏன்பா நீ அழுற? என்ன நடந்துச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுற? அப்படி சொன்னபோது அவர் சொன்னார், மிக அதிக கஷ்டப்பட்டு நான் இந்த பணத்தை சேர்த்தெல்லாம் இந்த இயந்திரத்தை நான் வாங்கினேன், ஆனால் அது பழுதடைந்து விட்டது, என்னால் இதை பயன்படுத்த முடியவில்லை. இவரிடத்திலே நான் வந்து கேட்டேன், அவர்களும் அதை மாற்றி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது மிஸ்டர் பிராங்க் கிராஸ்லி அவருடைய கதையை கேட்டு அவர் சொன்னாராம், அவர்தான் அந்த இயந்திரத்தை உருவாக்கினவர். அவர் சொன்னாராம், ஒரு புதிய இயந்திரத்தை நான் உனக்கு தருகிறேன். I'll give you a new engine to you, mission. அந்த பழைய இயந்திரத்தினால் நீங்கள் நஷ்டம் அடைந்திருந்தால் அந்த பணத்தையும் நான் திரும்ப தருகிறேன் என்றாராம்.
இதை கேட்ட அந்த மனிதர், சார், நான் இயேசுவுக்கு மிக அருகில் உள்ள ஒரு மனிதரை இன்று காண்கிறேன் என்று சொன்னாராம். ஐயா, நான் இயேசுவுக்கு மிக அருகில் உள்ள ஒரு மனிதரை இன்று காண்கிறேன் என்று கூறி கண்ணீரோடு கூட அவரை பற்றி கொண்டாராம். ஆண்டவராகிய இயேசுவின் அளவிட முடியாத அன்பை மிஸ்டர் பிராங்க் கிராஸ்லி வெளிப்படுத்தினார். அந்த மனிதன் சொன்ன கூற்று, ஐயா, நான் இயேசுவுக்கு மிக அருகிலுள்ள ஒரு மனிதரை நான் இன்று காண்கிறேன். தேவையோடு கூட இருக்கிற மக்களுக்கு, பசியினாலே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, பல்வேறு இக்கட்டிலே சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு அருகிலுள்ள ஒரு மனிதரை போல நாமும் அவர்களுக்கு தென்படுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பை நாம் பிரதிபலித்து காட்டுவோமா? கிறிஸ்துவை வாழ்க்கையில் காட்டுவோம். பேச்சில் அல்ல, நல்ல செயலில். இன்றும் இயேசு வாழ்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அர்ப்பணிப்புக்கு நேராய் நம்மை ஒப்படைப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளிக்கின்ற ஆண்டவராக பிதாவாகிய தேவனை நாங்கள் காண்கிறோம். குமாரனாகிய இயேசுவும் தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளிக்கின்றவராக, கரிசனை காட்டுகிறவராய் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அந்த அன்பை ருசி பார்த்த நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக, இந்த உலகத்திலே தேவையுள்ளோரின் மீது கரிசனை காட்டுகிறவர்களாக, அந்த கரிசனையை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாய், செயல்படுகின்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தேவ கிருபைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நேசப்பிதாவே, உம்மையின்றி வேறு யாரும் எங்களுக்கு கதி இல்லை என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு வாழ்வை வழங்குகின்ற ஆண்டவர் நீர் ஒருவர். எங்களை ஆராய்ந்து பார்க்கின்றவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் கர்த்தர் எங்களை உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டு நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கரிசனைக்காக, வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வேத வாக்கியங்களுக்கு இணங்க இக்கட்டு நாட்களிலே எங்களுக்கு அரணான கோட்டையாயிருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நாங்கள் துதியும் ஸ்தோத்திரத்தையும் மறுபடியுமாக ஏறெடுக்கின்றோம். தேவரீர், இந்த நாட்களிலும் அகில உலகத்தையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இரக்கமாய் நீர் கண்ணோக்கி பார்த்து தகப்பனே, இதிலிருந்து விடுதலையை நாங்கள் பெற்றவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு கூட ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பேரருளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா வழியை ஆண்டவர் நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் விடுதலை தருவீராக. இந்த கொள்ளை நோயினால் தன் உயிரை இழந்து குடும்பத்திலே அந்த இழப்பின் மத்தியிலே துயருற்றிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாத மன அமைதியையும் ஆறுதலையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தின எங்கள் ஆண்டவர், எங்களுக்கு நீர் இம்மானுவேலனாக இருந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். மறுபடியும் எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற பெரியோர்களுக்காக, மகளிர் ஐக்கிய சங்கத்தின் மக்களுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, ஓய்வு நாள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, சுகவீனமாயிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய மருத்துவராக எங்கள் ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களையே உம்முடைய சமூகத்திலே
ஜீவபலியாய் காணிக்கையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். அந்த உன்னதமான தேவனுடைய கரங்களிலே நாங்கள் வாழுகின்றோம் என்ற பூரண விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, உம்மை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வழிபாட்டிற்கு நிறைவாக பாமாலைகளிலே 302ஆம் பாமாலை, எந்தன் ஜீவனேசுவே 302ஆம் பாமாலை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய நீங்காத பிரசன்னம், வழிநடத்துதல் நம் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் வழிநடத்துவார் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த கோவிட்-19 மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நாம் நினைவு கூறுவோம். அதே சமயத்திலே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையினால் தனிமையாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை நினைவு கூர்ந்து நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து காட்டுவோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.